சரி, அது எந்த அரசியல் கட்சி ஃபுல்ஃபில் பண்றதா திரு ராம்கி நினைக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும். எப்படி பெண்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஜீவா? பெண்களுடைய வாக்கு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் பின்னாடி பெரிய லெவலில் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருந்தாலே எம்ஜிஆர் ஜெயிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்கங்கிறதா பொதுவாக சொல்லுவாங்க. கிராமத்து ஓட்டும் பெண்கள் ஓட்டும் அதிகம் விழுந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிக்கும். இது ஒரு பொதுவான பார்வை. ஏன்னா அந்த மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு. ஆனால் தேர்தல் சமயத்தில் இப்படி டிஃபால்ட்டாக பெண்கள் ஓட்டு, கிராமத்து ஓட்டு, அதிமுக இது திமுக, நடுத்தர வர்க்கம்னா திமுகன்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்தந்த நேர கூட்டணிகள், நிலவரங்கள், 96 எப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அதிமுக, 91 திமுகவே ஒன்று இல்லைன்னாங்க. அதனால் அந்தந்த ஃபேக்டருக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த மாதிரி பொதுவான பார்வைகள் உண்டு. தலித்துகள்னா எம்ஜிஆர் போடுவாங்க, பெண்கள்னா எம்ஜிஆர் போடுவாங்க, இப்படிங்கிற அந்த பார்வையும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் அல்ல. இப்போ வேறு வேறு மாதிரிலாம் வந்திருக்கு. வேறு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். பெண்கள் படிக்கிறாங்க, படிப்புலேயே டெக்னாலஜிலேயே அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்னில். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ராதிகாவை வந்து மருத்துவமனையில் வந்து சேர்க்குற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்போ அந்த டாக்டர் கேட்குற கேள்வி, உங்ககிட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு திட்டம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி. அதாவது இது எந்த அளவுக்கு இந்த நலத்திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியலுடன் இணைந்திருக்கு. அது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுங்கிறது கூட பேர் மறந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா திட்டம், இதில் ஏதாவது போட்டிருக்கீங்களாப்பா அந்த டாக்டர் கேட்பாங்க. அப்போ இந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஒருத்தன் பிறந்தலேருந்து சுடுகாடு போட வரைக்கும் ஒரு மனிதனை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது. திமுக அதிமுக ரெண்டுக்கும் அதில் பங்கு உண்டு. அதிலும் இந்த கவர்மெண்ட் 2021 26 இந்த அரசினுடைய மிகப்பெரிய கிரெடிட்டே வந்து நலத்திட்டங்கள் தான். பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கான நலத்திட்டங்கள். அதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இவர் சுவாமிநாதன் அழகாக சொன்னார். 1,30,00,000 31,00,000 இருக்கிறாங்கன்னு இருக்கார். நேரடியாக பலன் பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. படிக்காத பெண்கள்னு ஒரு செக்டார் தமிழ்நாட்டில் இல்லை. படிக்காத இளைஞர்களே தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு செக்டார்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு பெண்மணியை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் டிகிரி முடிச்சிருப்பாங்க, இல்லை 12வது முடிச்சிருப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஸ்டேட்டு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. கேரளாவை விட தமிழ்நாடு தான் பெஸ்ட் இந்த விஷயத்தில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கும் இந்த அரசால் என்ன பெனிஃபிட்னு யோசிப்பாங்க. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, குழந்தை பெற்றிருக்கிறவங்க, தினந்தோறும் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு குழந்தைய வச்சுருக்கிறவங்க, குழந்தைய வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்க, எல்லாத்துக்கும் தோழியர் விடுதி, வேறு மாவட்டத்திலேருந்து படிக்க வர பெண்கள், கிராமப்புற பெண்கள், பழங்குடியின பெண்கள், இருப்பிட பிரச்சனை இருக்கிற பெண்கள், இப்படின்னு பகுதி வாரியாக பார்த்து இந்த நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில்தான் கலைஞர் ஆட்சியில் வராத வாக்குகள் கூட பெண்கள் வாக்கும் தலித்துகள் வாக்கும். நான் அதை தான் மீண்டும் சொல்கிறேன். பெண்கள் தலித்துகள் ஓட்டு வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த ஓட் பேட்டர்ன் நிறைய மாறி. நம்ம 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அவங்க ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து 2021 2026 நம்ம கம்பேர் பண்ண முடியாது. 2021க்கு அப்புறம் நடந்த விஷயங்களையே நான் சொல்றேன். அதுக்கப்புறமே மேற்கு மண்டலம்னாலே அதிமுகவுக்கு பெரும்பாலும் பின்னடைவாக தான் இருக்கும். அதுவும் அருந்ததியர்களும் கவுண்டர்களும் போட்டுட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறவங்க. அருந்ததியர் வாக்குகள் நிறைய இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு காரணம் 2009க்கு அப்புறம் தான் அந்த 3 விழுக்காடு இடஒதுக்கீடுடைய அருமையை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் டாக்டர் ஆகிறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 விழுக்காடில் மருத்துவர் ஆனவங்க, இன்ஜினியர் ஆனவங்களாம் இந்த 3% இல்லைன்னா நம்ம தேவேந்திரர்களோடையும் ஆதி திராவிடர்களோடையும் போட்டி போட்டிருக்க முடியாத உணர்வு இப்போதான் வருது. அது வரையும் மதுரை வீரன் ரசிகர் தான் அவங்க. மதுரை எம்ஜிஆர் தான். அருந்ததியர்களாம் கவுண்டரை விட அருந்ததியர்கள் தாங்க. ஜெயலலிதா வந்து மேற்கு மண்டலத்தில் 21 தேதி ஜெயிச்சது கவுண்டர்களை விட அருந்ததியர்கள் தான் அந்த அளவுக்கு உண்மையா இருந்தாங்க. ரெட்டலை சின்னம் மீதும் ஜெயலலிதா மீதும் அந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து இந்த முறை வருது. இது எம்ஜிஆரிடம் இருந்த அந்த ஓட் பேங்க் வந்து திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு வருது. கலைஞருக்கு கூட அது வரல. அது வந்து முழுக்க நலத்திட்டங்களால் நேரடியாக நம்ம நமக்கு அன்டெஸ்டடான ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபோர்த் ஃபேக்டர் இப்ப விஜய் வந்திருக்காரு. இப்ப இந்த வாக்குகள்லாம் வந்திருக்கு அப்படின்னாலும் விஜய் எவ்வளவு ஓட்ட பிரிப்பாரு, எவ்வளவு இளைஞி குறிப்பா பெண்களுடைய வாக்குகள் எடுப்பாருன்னா நமக்கு தெரியாது. நான் முன்னமே கேட்ட மாதிரி லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கு, திட்டங்கள் என்ன செயல்படுத்தினாங்க, பலன் அடைஞ்சாங்கன்னு ஒன்று இருக்கு. அதையெல்லாம் தாண்டி விமன் ஓட்டர்ஸ்னு வரும்போது எமோஷனல் கனெக்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் வராரு, பெண்கள் அவ்வளவு பேர் போய் பாக்குறாங்க, கண்ணீர்லாம் விடுறாங்க, அப்படி ஒரு
ஏதோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு வர்ஷிப் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் விஜயை பொறுத்தவரையும் நாம எல்லோருமே ஒரு பெரிய பூத கண்ணாடியை நம்ம கையில கொடுத்துறாங்க. விஜய்க்கு பாரு எவ்வளவு கூட்டம், விஜய்க்கு பாரு எவ்வளவு கூட்டம்னு திருப்பி திருப்பி பேச வைக்கிறாங்க. அது மிகப்பெரிய மோடி பாணி. அது மோடி உருவாக்கின குஜராத் பாணி. பெரம்பூர்ல ஒரு பொண்ணை அளவிட்டுட்டு அதே பொண்ணை குளத்தூர்ல அளவிட்டுருக்காங்க. தொடக்கத்துல கூட நான் அதை நம்பல. எல்லாருக்கும் 300 ரூபா 500 ரூபா கொடுத்து ஆதவ அர்ஜுனா கூட்டிட்டு வராரு, ஆதாரத்தோட வெளியாயிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, திமுக பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரோம், பாத்தீங்களா இவங்க உண்மையா வராங்கன்னு. அது இருக்கலாம், ரொம்ப ஒரு சினிமாக்கு ஒரு இப்போ திருவிழாவை பார்க்கணுன்னு வர மாதிரி வர்றவங்க, ஒரு பொம்மையை பார்க்கணுன்னு வர்ற மாதிரி வர்றவங்கலாம் வர்றாங்க. அதுக்கு உதாரணம் அவங்களே பொம்மையை வச்சுலாம் பிரச்சாரம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களையும் செட்டப் இருக்குங்க. ஒரு 100 பேர் அவன் வர்றான்னா 500 பேரா காமிக்கக்கூடிய வேலையை என்ன அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதான் செய்யறாங்கன்றீங்களா? தாராளமா பண்றாங்கங்க. திமுக அதிமுகவை விமர்சிப்பதற்கு தகுதியே இல்லாத கட்சி தாவேகா. அவங்க சொல்ற எல்லா விமர்சனமும் போதைக்கு எதிரான கட்சியா தாவேகா? கஞ்சாவுக்கு எதிரான கட்சியா? லாட்டரிக்கு எதிரான கட்சியா? எல்லா வாக்காளர்களை விடுங்க, நான் சொல்றது பெண் வாக்காளர்கள் அப்படி சென்ட்ரிக்கா வாங்கல. பெண் வாக்காளர் ஒண்ணு விஜயோட கரிஸ்மா, இன்னொன்னு இப்ப சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறது, பெண் பாதுகாப்பு பத்தி பேசுறது, திமுக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தாவேகாவுடைய பெண்கள். என்னென்ன பேச்செல்லாம் பேசுறாங்க, போஸ்ட் மாடர்னிசம் எல்லாம் பேசுறாங்க, பின்னவினித்துவம் பேசுறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டை எதிர்த்து பேசுறாங்க, கற்புங்கிற நிலையை உடைச்சு பேசுறாங்க, இவ்வளவு பெண்ணையும் பேசுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரியில கூட இப்படி ஒரு மாடர்ன் ஃபெமினிசம் கிடையாது. அவ்வளவு ஓப்பனா பேசுறாங்க. புருஷனாவது அண்ணனாவது தாய் வழி சமூகத்துக்கு முன்னாடி நிலைக்கு போறாங்க. தாய் வழி சமூகத்தில் எப்படி பெண் இருந்தாலோ 10 ஆண்களோட இது பண்ணி அந்த அளவுக்கு அதை முற்போக்கா பேசினா பரவாயில்ல, ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க. அதனால இந்த அளவுக்கு பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ பொண்ணுங்கெல்லாம் கூச்ச நிறைஞ்ச பொண்ணு, பெண்களுக்கு வெளியே வந்தாலே பாதுகாப்பு இல்லைன்னு இந்த பழைய பண்ணையார் படத்துல நம்பியார்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் விஜய் மீட்டிங் வர பெண்களை பார்த்தாலே பெண் சுதந்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுதே. இப்படி சொல்லிட்டு அவங்களால வீட்டுக்கு போக முடியுது, இப்படி சொல்லிட்டு அத்தனை ஆண்கள் மத்தியில் பெண்கள் நிற்க முடியுது. நான் அவருடன் மனைவியாகவும் இருப்பேன், தங்கையாகவும் இருப்பேன்ட்டு. அப்ப அவ்வளவு போவேனா இல்ல, அந்த பெண்களை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. சோ பெண் பாதுகாப்பு என்பதற்கு அந்த மாநாடே சாட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது திட்டமிட்டு வைக்கிறது, தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைங்கிறது பச்சை பொய். இந்த ஊர்ல தமிழ்நாட்டில் தான் தலித்துகள் வன்னியர்கள் எல்லாருமே படிச்சிருக்காங்க, முன்னேறி இருக்கிறாங்க, கெத்தா இருக்கிறாங்க, கமையா இருக்கிறாங்க, கண்ணியத்தோட இருக்கிறாங்க எல்லா விதத்திலையும். அதனால இது திட்டமிட்டு பரப்புகிறது. ஆனால் சாதிய கொடுமைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது குடும்பம் சார்ந்த சாதிய மனநிலை சார்ந்த விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு, மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கு, படிக்க தான் அது வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 கோடியே சுவாமிநாதன் சொன்ன மாதிரி 1,30,00,000 பேர் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறாங்க. இதை தாண்டி வீட்டில் இருக்க இந்த சின்ன பிள்ளைங்க, விவரம் தெரியாத பிள்ளைங்க, அதாவது என்னன்னே தெரியாதவங்க, அந்த குடும்ப பட்ஜெட் விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் இருக்காங்களே, அவங்க எல்லோருக்குமே தவணை கட்டுறவங்க, இந்த பெண்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த 1000 ரூபாய்னால என்ன பலன், கூப்பன் கொடுக்கறதுனால என்ன பலன். இப்போ ஒரு சிவில் சர்வீஸ் எழுதுகிற செக்டாரு, படிக்கிற செக்டாரு, குடும்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நேரடியாக பலன் தரக்கூடியதாக இருக்குது. இதை மீறி வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை விஜய்க்கு ஓட்டு போடு அப்படிங்கிறத மாதிரி ஓட்டு போடுவாங்களான்னா அதெல்லாம் திருப்பி பரப்பு. அதுதான் விஜயும் சொல்றாரு, நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. குழந்தைங்க அவருடைய டார்கெட் ஆடியன்ஸே 10 வயசு குழந்தை சொல்றாரு பாரு, உங்க அம்மா அப்பாட்ட போய் மூஞ்சில விசில ஊது, உங்க அம்மா அப்பாட்ட எனக்கு ஓட்டு போட சொல்லு. இதத்தான் அவர், ஏன்னா விஷயம் தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட அவர் பேச தயாரா இல்ல, மெச்சூர்டான ஆட்கள்கிட்ட, அரசியல் தெரிஞ்சவங்கள்ட்ட பேச தயாரா இல்ல. 10 வயசு 13 வயசு ஆட்கள்கிட்ட பேசி தூண்டி விடுறாரு. அது பெரிய லெவல்ல பலன் தராது. திரு சுவாமிநாதன் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். திரு ஜீவா சொல்லும்போது ஒரு இடத்துல நீங்க சிரிச்சீங்க, உங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா சொல்லலாம். இன்னொன்னு திரு ராம்கே அவர்கள் சொன்னது 30 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த ஏஜ் குரூப், அவங்க கிட்டத்தட்ட 1.1 கோடி, அவங்க தான் இந்த தேர்தலை வெற்றியை தீர்மானிக்கிற ஃபேக்டர்ஸா இருப்பாங்க, மெச்சூர்ட் விமனா இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது வாழ்க்கை தெரியும், இனி அடுத்து தேர்ந்தெடுக்கிற டிசைடிங் ஒரு ஏஜ்ல இருக்கிறதுனால அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாக்குகள், அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல அமைதியா இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் இருக்காங்க, நிறைய திட்டங்கள்னால பலனடைஞ்ச ஒரு செக்மெண்ட்டும் இருக்கிறாங்க, ஃபேன் வர்ஷிப் அப்படின்னு இருக்கிற ஒரு செக்மெண்ட்டும் இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அது? இல்ல 30 to 50 வயது அப்படிங்கறதுல பயனாளிகள் அதுல அதாவது கிட்டத்தட்ட 1,31,00,000 பயனாளிகள் இருந்தாலும் அந்த பயனை மதிப்பீடு செய்யறவங்க எண்ணிக்கை குறைவா இருப்பாங்க. கிட்டத்தட்ட பயனாளிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. நமக்கு கிடைத்த ஒரு பயன் என்பதை மதிப்பீடு செய்து வாக்குகளா செலுத்துறாங்கல்ல, அந்த சதவீதத்துல கொஞ்சம் குறையும். ஏன்னா இனி யார் வந்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா மு க ஸ்டாலின் அவர்களே தொடர்ந்து பேசுறாருல, நான் செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை இனி யாரு கை வைத்தாலும் மக்கள் வெகுண்டெழுவார்கள் என்கிற அச்சம் வரும்ல, அது வர்ற வரைக்கும் நான் தான் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர்னு அவரும் பேசிட்டு இருக்காரு.
இன்னொரு பக்கம் அதிமுகவும் 2000 ரூபாங்கிறாங்க, விஜயும் 2500 ரூபாங்கிறார். அவன் நலத்திட்டங்களுக்கான வாக்கு என்பதை மதிப்பீடு செய்கிற முறையில ஒரு சிக்கல் ஏற்படும். அதை உள்ளபடியே அதை பயனாளியா மதிப்பீடு செய்யறவங்க ஒரு பெருவாரியாக இருப்பாங்க. இன்னொரு தரப்பினர் யார் வந்தாலும் இதை தொடரதானே போறாங்க, அவங்களுக்கு லாண்ட் ஆர்டர் பெரிய இஷ்யூவா இருக்கும். ஜீவானே சொன்ன மாதிரி பெண்கள் கொஞ்சம் மிகையாக அந்த பெரியாரிசத்தை பெரியார் எதிர்பார்த்த பெண் விடுதலை வேற, இவர்கள் எடுத்துக்கொண்ட பெண் விடுதலை வேற. அந்த இடத்துல அவர் அண்ணன் சரியான ஒரு புரிதலோட அதை சுட்டிக்காட்டினார். அப்ப அவர் மண் விடுதலையும் பெண் விடுதலையும் பேசுறாரு. அதற்கு எந்த வகையான விடுதலை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சோ அந்த மாதிரியான சூழ்நிலை பயனாளிகள்ல ஒரு பெருவாரியான ஓட்டை திமுக இருக்கலாம். பட் அது சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமிநாதன். இணைப்புல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம் சார்ட்ட நான் கேட்க விரும்புறேன், நலத்திட்டங்கள் அடிப்படையில அதெல்லாம் வெயிட்டேஜ் பண்ணி பார்ப்பாங்க பெண்கள் அப்படின்ற கருத்து இருந்தாலும், திரு சுவாமி இப்ப சொன்னது யார் வந்தாலும் அந்த நலத்திட்டங்கள் தொடரதான் போகுது. உரிமை தொகையாகட்டும் இல்ல பெண்களுக்கான கல்வி உதவி தொகையாகட்டும், அதெல்லாம் எப்படியும் தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பெண்கள் இருப்பாங்க. அதனால ஒரு மாற்றத்துக்கு நம்ம விதை போடலாமே, யார் வந்தாலும் செய்யதானே போறாங்க, நம்ம மாற்றி ஓட் பண்ணி பார்க்கலாமே, அப்படி அந்த மாதிரி யோசிச்சிட மாட்டாங்களா ஷியாம் சார்? இல்ல, மாற்றத்தை விரும்புபவர்கள் தான், அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா பயனாளிகள் முடிவு செய்து தேர்தல் ரிசல்ட் வர்றதில்லை, பங்கேற்பாளர்கள் முடிவு செய்து தான் தேர்தல் ரிசல்ட் வருது. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், பயனாளிகளை நம்ம பங்கேற்பாளர்களா மாற்றணும் ஒரு அரசியல் கட்சி. எந்த இடத்துல பாக்குறதுலயே பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்றாரு. நம்ம பயனடைஞ்சிருக்கோம், அதனால நம்ம அவங்கள சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற அதை புரிஞ்சு இட தூக்கி பார்த்து ஓட் பண்ணணும்ல அப்படின்னு அவர் அதுல கேள்விக்குறி வைக்கிறார். இல்ல, அவங்கள பங்கேற்பாளர்களா மாத்திட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இட தூக்கி பாத்துருவாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்ப ஜெயலலிதா அம்மாவோட இலவச கறவை மாடு ஆடு பார்த்தா அது இலவச திட்டம் மாதிரி தெரியும். ஆனா அது பங்கேற்பாளர்களா மாத்துது என்னன்னா, அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு அவங்க திருப்பி மீண்டும் அந்த பெண்கள் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ அப்படித்தான் நம்மளோட ஸ்கீம்ஸ் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். இதுல அந்த காலகட்ட திராவிட இயக்க காலகட்டத்துல எங்க குடும்பங்கள்ல முதல் முறையாக குடும்பமா எல்லா கூட்டங்களுக்கும் போவாங்க, பெரியார் காலத்துல இருந்து. அப்போ அந்த காலத்துல ஒரு கட்சியோட மாநாடு 2 நாள் 3 நாள் நடக்கிற மாநாட்டுக்கு பெண்கள் போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி, 70 வருடத்துக்கு முன்னாடிங்க. ஆனா நாங்க போயிட்டு தான் இருந்தாங்க. எங்க வீடுகள்ல இருக்கிற பழைய படங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க, எல்லாரும் லேடிஸும் இருப்பாங்க. நமக்கே தெரிந்த எத்தனையோ பெண் போராளிகள். எங்களோட முதல் அமைச்சர் சத்யவாணி முத்து அவர்கள், விவசாய கல்லூரியில. எதுக்காக நான் சொல்றேன்னா, பெண் விடுதலை, பெண்கள் பங்கேற்பு, அரசியல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம், இதெல்லாமே திராவிட இயக்கங்கள் கொடுத்துருச்சு. எம்ஜிஆருக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா, எம்ஜிஆரோட எமோஷனலா கனெக்ட் ஆனாங்க. என்னன்னா அவரோட திரைமொழியே அப்படித்தான் அமைச்சாரு. ஏதாவது ஒரு படம் நீங்க அவர் பெண்களுக்கு எதிரானவராகவோ இல்ல தாய்மையை மதிக்காதவராகவோ அப்படி கிடையவே கிடையாது. ஆனா விஜய்க்கான பிரச்சனை என்னன்னா, அவரோட திரைமொழி அப்படி கிடையாது. இப்ப ஆஃப் லைட் தான் நான் அதை பார்க்கிறாங்க, பெண் குழந்தைகளுக்கு வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிற உபதேசம் எல்லாம் வருது. ஆனா அவர் அப்படியே வடிவமைக்கவே இல்லை. அப்போ மிக இயல்பாக விஜய் என்பவர் வரும்போது ஏற்படுகிற அந்த ஜோஷ், உற்சாகம் வராத போது ஏற்படாது. அது என்னங்க, விஜய் தானங்க, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டா போதாதா? கிடையவே கிடையாது. வரும்போது ஒரு உற்சாகம் ஏற்படும். அது இயல்பான உற்சாகம் தாங்க. திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டியை நம்ம பார்த்துட்டா ஏற்படுற உற்சாகம் தான். நீங்க கூட எங்கேயாவது உங்க குடும்ப விழாக்கு போகும்போது தளபதி வந்துட்டாங்க அப்படின்னு உங்களை சுத்தி ஒரு கூட்டம் நிக்காதா? நிக்கும்ல. உங்களுக்கு கிடைக்கிற புகழ் அது. சொல்லுங்க. மேபி உங்களுக்கு 5 பேரா இருக்கலாம், விஜய்க்கு 500 பேரா இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி ஒளிவட்டம் ஒண்ணுதாங்க. ஒளிவட்டம் தளபதிக்கு ஓட்டா மாறுமா? இந்த இடம் தாங்க அதோட நுணுக்கமான வித்தியாசங்கிறது. நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டை எடுத்திருக்கீங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், நன்றி. நான் திரு ராம்கி கிட்டே கேட்டுறேன். ஷியாம் சார் சொன்னது, அவரு வரும்போது இருக்கக்கூடிய ஜோஷ் அப்படின்றது வராதப்ப இருக்காது. இப்போ நம்ம விஜய் நம்ம சென்ட்ரிக்கா போகல, பட் ஸ்டில் அவர் ஒரு அடுத்த ஒரு 4th ஃபேக்டர் அப்படின்றதுனால நான் கேட்க விரும்புறேன். நிறைய இடங்கள்ல கேம்பெயின்ஸ் கேன்சல் ஆகுது, இங்கெல்லாம் பேசல அப்படின்னு ஏமாற்றம் அடைஞ்சு போறாங்க. அதெல்லாம் நீ தேர்தல் நெருங்க அதெல்லாம் ஸ்னிப் ஆஃப் ஆகுதா? அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் குறையுதா? அவருடைய ஆதரவு தளத்துல ஒரு பெரிய மாற்றம், நான் பெண்கள் அப்படின்னு கேட்கிறேன். அவருக்கான ஆதரவு தளத்துல உள்ள பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மத்தியில பெரிய மாற்றம் இல்ல. இப்ப ஜீவா சொன்னதுல ஒரு கருத்து நான் மாறுபடுறேன். என்னன்னா, அது ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். நம்ம திருநெல்வேலியில நல்லா பார்த்தோம், ஆர்கனைஸ்டு கிரௌடு தான். ஆனாலும் நேற்று நான் காரைக்குள்ள பார்த்த ஒரு காட்சி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு, அந்த ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல ஒரு பெண், ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு பெண் பார்த்துட்டேன்னு குஷியை குதிக்கிறாங்க, நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு.
கவரேஜ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அதை நம்ம ஒரு உற்சாகம் விஜயை பார்க்கும்போது அவங்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு உற்சாகம் தெரியுது, அப்பா நான் விஜயை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த இன்னொரு துறை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க சிறுபான்மையினரை சேர்ந்த பெண்மணினால அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க திமுக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதெல்லாம் இருக்கு, நான் மாதிரி இருக்கல. ஆனால் வந்து ஒரு இயல்பான ஒரு உற்சாகம் ஏதோ தெரியுது அவங்கள்ட்ட. அதாவது ஒரு ரொம்ப கட்டமைக்கப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. அது ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் இயல்பான ஒன்று இருக்கு. அது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும், அந்த இடத்துல தான் வந்து ஷாம் சதிவாங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, அது ஆகிற வரைக்கும் நம்ம வேடிக்கை தான் பார்த்தாகும். அதனால இந்த ஃபேக்டர் இருக்குல்ல, இதை நம்ம வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபேக்டர் இன்னைக்கு அவங்க தடுத்துட முடியாது. இப்போ நீங்க நம்ம ஒரு விமர்சனம் பண்ணி இல்லை அப்படி பண்றாங்களே அப்படின்னு தடுத்துக்க முடியாது. அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவங்க மனதளவில் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே விஜய்க்கு ஓட்டு போற முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யார் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போஸ்ட் அனலைஸ் தான் பண்ணி ஆகணும். பட் நான் பார்க்குறது என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்குது, விஜய் பேசுறா எல்லாம் பேசுறா, ஆனா பொதுவா எல்லா அக்ராஸ் ஆல் த செக்மெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு பயம். பெண்கள் பாதுகாப்பு ஊர் முழுக்க சிசிடிவி இருக்குங்க, ஆனாலும் பாலியல் புகார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பரபரப்பா செய்தி அடிபட்டு இருக்கும் போது பெண்கள் மத்தியில ஒரு கவலை இருக்கிறது. அந்த கவலை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்க அதை பத்தியும் பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி ஐ பாத்துட்டேன் அப்படின்ற அந்த உற்சாகம் ஓட் போடும்போது ஓ ஐ நம்ம இவங்களுக்கு தான் ஓட் போடணும் அப்படி வருமா நமக்கு தெரியாது.